ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தினமணி பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வஉசி நினைவு நாள், குடியரசு துணைத் தலைவர் அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து வஉசியில் வந்து கவர் ஆகும். ஸோ இவருடைய நினைவு நாள் என்னைக்கு அப்படின்னா, இவர் எப்போ உயிரிழந்திருப்பார் அப்படின்னா 1936 நவம்பர் 18 தான் உயிரிழந்திருப்பார். ஸோ 1905 பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ லார்டு கர்சன் அவர்கள் வந்து வைஸ்ராயா இருக்கும்போது தான் இந்த பெங்காலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம் இன மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தனியாகவும், அதே மாதிரி ஹிந்துஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து தனித்தனியாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது அஃபிஷியலாக என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூலை 19 1905. ஸோ இதற்காக தொடங்கப்பட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 7 1905 தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா, வெளிநாட்டவர்களிடமிருந்து இனிமேல் பிரிட்டிஷ் கொண்டு வந்த எந்த பொருட்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது. நம்மளுடைய தேவைக்கான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா நம்மவே வாங்கணும். அவர்களுடைய எல்லாவற்றையும் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுதேசி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ இந்த சுதேசி இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் முன்னிறுத்தி நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வஉசி. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் கப்பல் போக்குவரத்தை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தொடங்கி இருப்பாரு. ஸோ ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ தொடங்கி 2 கப்பல்களை வந்து வாங்கியிருப்பாரு, கலியா அண்ட் லாவோ. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷால மட்டும்தான் இந்த போக்குவரத்தானது செய்யப்பட்டிருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னந்தனியாக இந்த கப்பல்களை வாங்கி எங்களாலே முடியும், உங்களை நம்பி நாங்கள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த கப்பல் போக்குவரத்தை வந்து தொடங்கி இருப்பாரு. ஸோ அதனால தான் இவர் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு போற்றப்படுகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1908 வந்து கோரல் மில் ஆலை போராட்டம். ஸோ இதுல வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா, ஸோ இவர்கள் இணைந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மில் ஆலையின் அந்த போராட்டத்தை முன்னிறுத்தி வழிநடத்தி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே வருடம் 1908 ஜெயில இருந்து பிபின் சந்திரபால் அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்காக இவங்க ஒரு பப்ளிக் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும். ஸோ இதற்காக இவர்கள் 2 பேர் மீதும் தேச துரோக வழக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பதிவு பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதற்காக இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறையில் அடைக்கப்பட்டு அவரை வந்து செக்கு இழுக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவர் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 1936 நவம்பர் 18 வந்து உயிரிழந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பின் காசா திட்டம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஏற்பு. ஸோ ரொம்ப ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனர்கள் ஹமாஸ் அமைப்பினர் இடையே வெகு காலமாக அந்த போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 29, 2025 அக்டோபர்
அக்டோபர் 29, 2005 வந்து இந்த இரண்டு அமைப்பினருக்கான அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு காசா திட்டம் 20 அம்ச திட்டத்தை வந்து காசா 20 அம்ச திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாருங்க. ஸோ அதை வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவுன்சில் வந்து இப்போ அதற்கான அங்கீகாரத்தை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட். ஸோ இந்த ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் இந்த 6 உறுப்புகள். ஸோ இது உலக நாடுகளிடையே இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த உலக நாடுகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 15 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ 15 மெம்பர்ஸில் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது சீனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யூஎஸ் அண்ட் யூகே. ஸோ அதர் 10 கண்ட்ரிஸ் வந்து நான் பெர்மனெண்ட் கண்ட்ரிஸாக இருப்பாங்க. இவங்க வந்து 2 இயர்ஸுக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நான் பெர்மனெண்ட் கண்ட்ரிஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அங்கீகாரம் வழங்குவதற்காக அந்த ரூல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஓட்டெடுப்பு நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸுக்குமே வந்து வீட்டோ பவர் இருக்கும். ஸோ வீட்டோ பவர்னு சொல்லும்போது ஏதாவது அந்த ரெகுலேஷன்ஸை ரூல்ஸ் ஏதாவது நடைமுறைக்கு ஒப்புதல் அளிக்க போகிறாங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஃபேவராட்டு ஓட்டிங் பண்ணணும். ஸோ இந்த 5 கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நெகட்டிவ் ஓட்டிங் கொடுத்தாலும் என்ன ஆகாது அப்படின்னா அந்த திட்டம் இல்லைன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒப்புதல் எதுவுமே என்ன வராது அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வரப்படாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் ஓட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, விலகி இருந்திருப்பாங்க. ஸோ பாக்கி உள்ளவங்க 13 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒப்புதலுக்கு வந்து ஃபேவராக வந்து ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் இந்த ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த காசா திட்டம் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக சமரசமற்ற அணுகுமுறை ரஷ்யாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மாநாட்டில் பங்கேற்க ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஸோ இது எப்படி ரிலேட்டடாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து 2001ஆம் ஆண்டு சீனாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ சீனாவில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஷாங்காய் அப்படிங்கிற பிளேஸு. ஸோ அங்கே தான் இது முதலாக தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீனா, தஜிகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, பெலாரஸ், ஈரான். ஸோ இந்த 10 கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. ஸோ முதலாக தொடங்கப்பட்ட போது எந்தெந்த நாடுகள் இருந்திருப்பாங்க அப்படின்னா சைனா, தஜிகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா. ஸோ இந்த 5 நாடுகள் தான் இருப்பாங்க. இந்தியா வந்து 2017 தான்
இதுல வந்து கலந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த கூட்டமைப்பு வந்து எதற்காக ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கு இடையே பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கலா செக்யூரிட்டி ரிலேட்டடா ஸோ அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய மீட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த மீட்டிங் வந்து ஹையஸ்ட் அஃபிஷியல் அதாரிட்டி மீட்டிங். ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா சைனாவில் தான் நடைபெற்றிருக்கும் இந்த ஆண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் அதாரிட்டி மீட்டிங் என்னன்னு பார்க்கும்போது அந்த உறுப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உறவுத்துறை ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் தான் எங்கே நடைபெற்றிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கு. ஸோ இங்கே தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக சமரசமற்ற அணுகுமுறையை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினர் நியமனம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லோக் ஆயுக்தா அமைப்புக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் ஹேமலதா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தால வந்து கவர் ஆகும். ஸோ எதற்காக இந்த அமைப்பானது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியில் மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா 1966 முதலாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில தான் போட்டிருப்பாங்க. ஸோ இவர் வந்து அப்பவே லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு அவருடைய ரெக்கமெண்டேஷனை வந்து வழங்கி இருப்பாரு. ஆனாலும் 2013 தான் அதற்கான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் லோக்பால். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் லோக் ஆயுதா. ஸோ லோக்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு சேர்மேன் ப்ளஸ் 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 8 மெம்பர்ஸில் வந்து 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடாக வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுலேயுமே 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியல்லேருந்து தான் இருக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு எதிராக எல்லாம் இந்த அமைப்பானது அந்த கேசஸை ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிட்டிசன்ஸுக்கு அந்த கவர்மெண்ட் குறித்த ஒரு வெளிப்படையான தன்மையை கொண்டு வருவதற்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதை பேசிஸ் பண்ணி தான் இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. ஸோ லோக்பால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பதவியில் வரக்கூடியவங்க பிரைம் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், குரூப் ABCD எல்லா ஆஃபீஸர்ஸுமே இதில் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எல்லா அஃபிஷியல்ஸுமே இதில் வருவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லும்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், MLAs, அதே மாதிரி லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுமே இந்த இவங்களுடைய அந்த பதவியில் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சுயோமோட்டோ ஆக்ஷன் உண்டு. தானாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்குகளை பதிவு பண்ணி விசாரணை செய்யலாம். ஸோ முதலாக எந்த மாநிலம் வந்து இந்த சட்டத்தை வந்து சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஒடிசா.
எந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டுல தான் அதற்கான சட்டத்தை முதலாக இந்த மாநிலத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த அமைப்பை வந்து எந்த மாநிலத்துல முதலா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ 1971 தான் இந்த அமைப்பை வந்து முதலாக மகாராஷ்டிரால வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திட்டம் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தடை இல்லை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல ஸோ இஐஏ அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதாவது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் என்விரான்மெண்ட் மாநாடு வந்து 1972 ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம்ல வந்து நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1984ஆம் ஆண்டு வந்து போபால் கேஸ் ட்ராஜடி வந்து நடந்திருக்கும். ஸோ இதை முன்னிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்து 1986ஆம் ஆண்டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா நமக்கு தீங்கு விளையும் அப்படின்ற காரணத்திற்காக 1982 பேசிஸ் ஆன் திஸ் யுனைடெட் நேஷன் ஹியூமன் என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த போபால் கேஸ் ட்ராஜடியை முன்னிட்டு தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து அதனுடைய அந்த என்விரான்மெண்ட் இம்பேக்டை பேஸ் பண்ணி கேட்டகரி ஏ, கேட்டகரி 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, கேட்டகரி பி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸோ அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், நியூக்ளியர் பவர், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இஐஏ கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு அது வந்து என்விரான்மெண்ட்டை வந்து இம்பேக்ட் பண்ணும், அதனுடைய விளைவுகள் அது வந்து நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுக்காக இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கணும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. கேட்டகரி ஏல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம எங்கே பர்மிஷன் வாங்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கேட்டகரி பியில் வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டேட் என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி இந்த 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இஐஏ கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து 2017ஆம் ஆண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டில் வந்து இல்லை, இப்போ ப்ராஜெக்டை வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முன் தேதியிட்டு சுற்றுச்சூழல் அனுமதி அளிக்கலாம் அப்படின்னு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு வந்து அறிவிக்கை வந்து தந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நிறைய பின்னாடி 2021ஆம் ஆண்டு அதற்கான குறிப்பாணை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் முன் தேதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இஐஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மே 2025 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஸோ இந்த மாதிரி முன் தேதிட்டு வாங்கக்கூடாது. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்க வேண்டும்னு நிறைய திட்டங்களை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே கைவிட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான தீர்ப்பு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சில விதிவிலக்கான காரணத்தால்
இப்போ மேபி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணி இதை நம்ம இன்னைக்கு கைவிட்டோம்னா நிறைய கோடிகள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நஷ்டமாகும். ஸோ அதை கருத்தில் கொண்டு அதே மாதிரி வேற சில காரணங்களுக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், அந்த காரணங்களுக்காகவும் இஏஏ சர்டிஃபிகேட் வந்து முன் தேதியிட்டு ப்ராஜெக்ட் வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் முன் தேதியிட்டு வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோவையில் வேளாண்மை மாநாடு பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஸோ கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வேளாண்மை மாநாடை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் இந்தியன் எக்கனாமியில் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையை வந்து பிரதமர் விடுவிக்க இருக்கிறார். ஸோ இந்த பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டம் வந்து February 24, 2019 வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி 3 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி 2000 rupees வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்மருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 2000 rupees வந்து டோட்டலாக 6000 rupees வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முதலாக இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த திட்டம் வந்து முதலாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு.